வெல்கம் டு வே டு ஜாப். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா உங்களோட ஜாப் இன்டர்வியூ பேங்கிங்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் நீங்க ஸ்கிப் பண்ணாலும் அது சப்போஸ் அது பெரிய மிஸ்டேக்கா கூட மாறலாம். அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்டர்வியூ போன பிறகு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இன்டர்வியூரை மீட் பண்ண பிறகு அவர் உங்கள்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி டெல் அபவுட் யுவர் செல்ஃப். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க எந்த மாதிரி இன்டர்வியூ போனாலும் சரி, நாட் ஓன்லி இன் பேங்கிங், எனி இன்டர்வியூ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களை பத்தின செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பேரு, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, அடுத்தது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அடுத்தது தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராரு, உங்க அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க, அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அடுத்தது உங்களோட கிராஜுவேஷன் என்ன, நீங்க எதுல கிராஜுவேஷன் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, நீங்க என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ இதை எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும். அதுக்கு அடுத்தது நீங்க உங்களோட டிகிரியில என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, இதை தான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லணும். வித் யுவர் ஹாபிஸ், யுவர் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னா நீங்க அந்த பேசுற விதம் ரொம்ப ஃப்ளூயண்டா அழகா இருக்கணும். எந்த இடத்துலையும் திணறக்கூடாது. நீங்க சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க பேர் சுரேஷ்னு வச்சுக்கோங்க. சார் நான் சுரேஷ். நீங்க தமிழ்ல பேசலாம், இல்ல இங்கிலீஷ்ல பேசலாம், அதை பத்தி தப்பே இல்லை. இன்டர்வியூ எதை பத்தி பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போல்டா அட்டன் பண்றீங்களான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் தமிழ்ல பேசினா எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல தப்பா பேசி திணறி பேசி அந்த ஜாப் ஆஃபரை இழந்துருவாங்க. ஸோ அதை பத்தி கவலையப்படாதீங்க. லாங்குவேஜ் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்க தமிழ்ல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, நீங்க கொடுக்குற கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதான் நீங்க ஒவ்வொரு இன்டர்வியூவரும் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது லேட்டர் தான். நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற கம்யூனிகேஷன் தெளிவா இருக்கா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்க உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ட நீட்டா பிரசன்டேஷன் கொடுங்க. அதுக்கு பட்சம் நீங்க சொல்லும் போது உங்களோட பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த இன்டர்வியூரை ஃபேஸ் பண்ணணும். இன்டர்வியூரோட ஐஸை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஸோ அவரோட ரியாக்ஷன் கவனிக்கணும். ஸோ அதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். ஸோ உங்களோட ரெண்டாவது கேள்வி, நீங்க ஏன் இந்த ஜாபை சூஸ் பண்ணீங்க அதை கேட்பாங்க. இந்த ஜாபுக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க பேங்கிங்க்கு வந்திருக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சார் என்னோட எய்ம் நான் பேங்கர் ஆகணும், நான் பேங்கிங்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சார் அப்படின்னு சொல்லலாம். சார் என்னோட கெரியர் க்ரோத் பேங்கிங்ல தான் சார் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னோட இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க அந்த ஜாபை ஏன் சூஸ் பண்ணிருக்கீங்கிறத நீட்டா கிளீனா கிறிஸ்பியா ஒரே வார்த்தையில சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த ஜாப் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. சார் இந்த ஜாப் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னோட டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு தேவையான அளவுக்கு என்னால ஒர்க் பண்ண முடியும் நான் நம்புறேன் சார். அது மட்டும் இல்லாம இது என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஜாபுங்கிறதுனால என்னால நல்லா பண்ண முடியும் நம்புறேன். ஸோ இந்த ஜாப் எனக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கும், நல்ல கெரியர் குரோத்தை கொடுக்கும்னு நம்புறேன் சார் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட், இந்த ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணா நீங்க எவ்வளவு வருஷங்கள் இல்ல மாதங்கள் இங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப ஆட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கம்பெனில யாரெல்லாம் ஃப்ரெஷர்ஸா ஜாயின் பண்றாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா லாங் டைம் சஸ்டைனபிளா நிக்கிறது இல்ல. அவங்க 2 மந்த்தோ 3 மந்த்தோ இல்ல மேக்ஸிமம் 6 மந்த்தோ அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால இந்த கேள்வி முக்கியமா எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணா நீங்க எவ்வளவு நாள் இல்ல எவ்வளவு மாசம் இல்ல எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்னவா இருக்குன்னா, ஒருவேளை இந்த ஜாப் நீங்க எனக்கு ஆஃபர் பண்ணீங்கன்னா சார் இந்த ஜாப் தான் என்னோட கெரியர் ஆம்பிஷன். ஸோ அதனால இந்த ஜாப்ல நான் மேக்சிமம் என்னால என்னோட கெரியர் எவ்வளவு க்ரோத் இருக்குமோ அது வரைக்கும் நான் இந்த ஜாபை விட்டு நான் போக மாட்டேன் சார். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னா சாதாரணமா ஒரு 2 மந்த் 3 மந்த்லயே கெயின் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாதான் சார் என்னால எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ ஷுவர்லி ஐ வாண்ட் கோ அவுட் ஆஃப் இயர் ஃப்ரம் அட்லீஸ்ட் ஃபார் 2 to 3 இயர்ஸ் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின்ஸ் 1 by 1 அவங்க கேட்டுட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா, நீங்க ஏதாவது கேட்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா கேட்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்கன்னா, சார் இந்த கம்பெனில எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் இமீடியட்டா ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார். ஸோ என்னோட சேலரி என்னவா சார் இருக்கும் அப்படின்னு நீங்க தாராளமா கேட்கலாம், தப்பே இல்லை. ஸோ உங்களோட சேலரி என்ன, அதுக்கடுத்து நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணணும், உங்களோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன, அது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இவ்வளவுதான், மேக்சிமம் இவ்வளவுதான் உங்களோட கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல திணறீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின் நிறைய வரும். ஸோ எந்த இடத்துலயுமே திணறாம நீட்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடும். சரியா? தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி நான் ஒவ்வொரு ஜாப் போஸ்ட் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். அதை வந்து ஜாப் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் நான் ஜாப் போஸ்ட் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கீழே இருக்கிற லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் இருக்கு. அதுல நீங்க உங்களை ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஜாப் போஸ்ட் வந்துட்டே இருக்கும். நீங்க 30 days கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா ஏதாவது ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை.